உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாரதி கர்ப்பமா இருக்கும் போட்டிருக்கியா? அதை கலைக்கிறதுக்காண்டியே ஆஸ்பத்திரிக்கு போய் பணத்தை கட்டிட்டு வந்திருக்கு. ஆதி, என்னாச்சு ஆதி? தூங்கலையா? தூங்கணும். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளோதான். தூங்கி ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிடும். என்னாச்சு ஆதி? தூங்குங்க. சரிடா, அப்பா கிட்ட கேக்குறேன். எது வாடா போடன்னு சொல்லக்கூடாதா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். அது வரைக்கும் இப்படிதான் கூப்பிடுவேன். அப்பா ஒரு அப்புறம் கூப்பிடுறேன். பா, அப்பா ஒரு நிமிஷம் பா. என்னடா? ஆகாஷ் வீட்ல இருந்து பேசினாங்கப்பா. யார் ஆகாஷ்? அப்பா என்ன பொண்ணு பார்த்துட்டு வந்து போனாங்களப்பா. ஓ, அவங்களா? என்னவா அவங்களுக்கு? இன்னும் 15 நாள்ல எனக்கு செமஸ்டர் முடிஞ்சிரும்பா. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அது தேதி குறிக்கணும்னு கேட்டாங்கப்பா. குறிக்கலாம். முதல்ல உன் செமஸ்டர் முடியட்டும். வேற என்ன சொன்னாங்க? ட்ரெஸ் எடுக்கணும், மண்டபம் பார்க்கணும். அதான் நீங்க சொன்னீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிருவோன்னு சொன்னாங்கப்பா. பார்க்கலாம். அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லைல்ல? வேற ஒன்றும் இல்லைல்ல சொல்றதுக்கு? முதல்ல உன் செமஸ்டருக்கு ஒழுங்கா படி. கல்யாணம் இல்ல அப்புறம் பார்ப்போம். ஏய், என்னாச்சு? கல்யாணம் பொண்ணு எதுக்கு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? ஏண்டி
உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கா, பதில் சொல்ல மாட்டியா? ஏய் அழகு, என்னடி என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கா? தெரியலையே, அதான் கேட்டிருக்கேன், சொல்ல மாட்டேங்கிறா. என்னடி ஆச்சு? இரு நான் கேக்குறேன். ஏய் என்னடி பிரச்சனை? ஏன் அழுதுட்டு இருக்க? ஏய் ஆகாஷ் கூட எதுனா சண்டையா உனக்கு? இல்லக்கா, எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்கும்னு தோணலக்கா. என்னடி சொல்ற? அவங்க வீட்ல எதுனா சொன்னாங்களா உன்ன? அவங்கெல்லாம் எதுவும் சொல்லலக்கா. நம்ம அப்பாக்கு தான் இதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் கேட்டப்போ அந்த ஆளுக்கு முழு சம்மதம்னு சொன்னீங்க. சொன்ன இல்லடி, விருப்பம் இல்லைன்றாராமா. ஏய் அன்னைக்கு அப்படிதான் என்கிட்டயும் சொன்னாரு. சரி, இப்போ எதுக்கு இப்படி சொல்றாரு? தெரியலையே. என்ன? அப்பா கிட்ட ஆகாஷ் வீட்ல பேசினாங்கன்னு சொன்ன. யாரு ஆகாஷ்னு கேக்குறாருக்கா. செமஸ்டருக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. தேதி குறிக்கணும், மண்டபம் பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னேன். முதல்ல செமஸ்டரை ஒழுங்கா எழுது, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. ஏய் சரி நீ அழாதடி. எனக்கு அப்பால இருந்து அவன் மேல சந்தேகம் தான். நீங்க எல்லாரும் தான் அவனை நம்பிட்டு இருக்கீங்க. அவர் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி பேசுறாரு பாட்டி. எனக்கு நம்பிக்கையே இல்ல, எனக்கு ஒரு மாதிரி பயமா ஏய் இருக்குக்கா. சரிடி அழாத, பாத்துக்கலாம். ஆண்டாளே, உங்க அப்பனை பெத்தவ நான் சொல்றேன், அவனை யாரும் நம்பாதீங்க. முதல்ல இருக்கிற கிணத்துல மோதிரம் விழுந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரையும் உள்ள தள்ளி விடுற ஆள் அவன். அவனை சாதாரண ஆளுன்னு நினைக்காதீங்க. யாரு ஆகாஷ்னு கேக்குறாருன்னா அப்ப அவருக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு தானே பாட்டி அர்த்தம். ஏய், அந்த ஆளுக்கு விருப்பம் இல்லைன்னு நீ விரும்புறல, அது போதும். உனக்கும் அந்த பையனுக்கு தான் கல்யாணம், சரியா? நடுவில் உங்க அப்பா மட்டும் இல்லை, வேற எவன் வந்தாலும் இதை மாற்ற முடியாது. அந்த ஆள் என்ன நினைச்சிருக்கிற மனசுல? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு அந்த ஆளுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லியிருக்கணும்ல. இந்தாரு பவித்ரா, நீ என் மொண்டாடி தங்கச்சி மட்டும் இல்ல, எனக்கு ஒரு மூத்த புள்ள மாதிரி. உன் கல்யாணத்தை நானும் ஆண்டாலும் முன்னாடி நின்று நடத்தி வைப்போம். புரியுதா உனக்கு? எதுக்கு அழுதுட்டு உட்காந்துருக்க? சரி சரி சரிடி இல்ல, தைரியமா இருடா. அழுகாது, சரியா? அதான் நான் மாமா இருக்கேன். சொல்லிட்டாருல, அவரை மீறி இந்த வீட்ல எதுவுமே நடக்காது. உனக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணம் நடக்கும், நடந்தே ஆகும். அவர் பாத்து பாரு. இந்தாரு, இது ஆதி ஆரம்பிச்சு வச்சது. அவன் ஆரம்பிச்சு வச்சதை நான் நல்லபடியா முடிச்சு வைப்பேன். இல்லைன்னா எனக்கு நிம்மதியா இருக்காது. நீ கவலைப்படாம இருறே, உன் கல்யாணத்தை நான் பாத்துக்கிறேன். நான் எதுக்கு கவலைப்பட போறேன்? எனக்கு தான் அப்பாவுக்கு அப்பாவா மாமாவுக்கு மாமாவா நீங்க இருக்கீங்கல்ல, எனக்கு என்ன கவலை? அப்படி சொல்றிய ராசாத்தி. என் அழகரே, உன் மாமன் போக்கு சரியில்லை, அவனை கொஞ்சம் கவனிச்சு விடு. அவன் பழைய மாதிரி திருகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாடுறா. நான் சும்மாவே அந்த ஆளை செய்வேன். இதுல நீ சொல்லிட்டல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.